நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவிஷ்காவோட தேர்ட் பேப்பர் தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்தாச்சு. ஆல்ரெடி பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிரவிஷ்கா தமிழ் பிளேலிஸ்ட்டுன்னு போய் பாருங்கள். பிரவிஷ்காவுக்கு தனியாக போட்டிருக்கேன். அதில் வந்து திருக்குறள் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம புறநானூறு பார்க்கலாம். தேர்டில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு குறிப்பு வரைக. புறநானூறு சங்கத்தமிழ் நூலாகும். இது வந்து சங்கத்தமிழ் நூலாகும். இது புறத்திணை சார்ந்த நூலாகும். இது 8 தொகை நூல்கள் ஒன்றாகும். இது கடைச்சங்கத்தில் வாழ்ந்த பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். இந்த நூலை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவரின் பெயரும் தெரியவில்லை. இந்த நூலை வந்து கலெக்ட் பண்ணவரும் கேதர் பண்ணவரும் யாருன்னு தெரியலையா. இந்த நூலின் பாடல்கள் 4 அடி முதல் 40 அடி வரை உள்ள ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது. 4 லைன்ஸ்லேருந்து 40 லைன்ஸ் வரையும் இருக்கு. இந்த நூலின் பாடல்கள் அக்காலத்தில் ஆண்ட அரசர்கள் பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கிறது. புற ஒழுக்கங்களான போர்த்திறம், வள்ளல் தன்மை, மகளிர் மாண்பு, சான்றோர்களின் இயல்பு ஆகியவற்றை எடுத்து சொல்கிறது. புற ஒழுக்கத்துலனா என்னென்ன வரும்? போர் பண்ணுற அந்த எப்படி போர் பண்ணுவாங்கன்ற அந்த திறமையும், வள்ளல் தன்மையும், மகளிர் மாண்பு, சான்றோர்களோட இயல்பு, இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறது தான் அந்த புறநானூறு. அக்கால தமிழ் மக்களின் அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி, நாகரீகம், கலை, வீரம், கொடை, ஆடை, அணிகலன், இதெல்லாம் பழக்க வழக்கங்கள், வாணிபம் போன்ற பல செய்திகள் புறநானூறு நூலில் மூலம் தெரிய வருகின்றன. இந்த நூலில் ஏராளமான வரலாற்று குறிப்புகள் உள்ளன. பாண்டிய நெடுஞ்செழியன், கரிகால சோழன், சேரன் செங்குட்டுவன் போன்ற அரசர்களை பற்றி பாடல்கள் இந்நூலில் உள்ளன. இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலத்தில் பாடப்பெற்றவை. ஔவையார், கபிலர் ஆகியவற்றின் பாடல்கள் ஒன்று. இது வந்து ஒவ்வொரு பாடலும் திணையும் துறையும் பெற்றுள்ளன. பாடல்கள் 150க்கு அதிகமான புலவர்கள் பாடப்பெற்றவை. புறநானூறு என்று குறிப்பிட்டாலும் 398 பாடல்களே உள்ளன. 2 பாடல்கள் கிடைத்தில. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரிகளின் பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் வாரா, நோதலும் தனிதலும் அவற்றார் அன்ன, சாதலும் புதுவே அன்றே வாழ்தல், இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே. இது கூட மீனிங் கேட்குறாங்க. இவ்வரிகள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் சில வரிகள். இப்பாடலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார் ஆவார். இந்த இனிய வரிகளின் கருத்துக்கு இந்த உலகில் உள்ள எல்லா ஊரும் எங்கள் ஊரே, உலகில் உள்ள எல்லா மக்களும் எங்கள் உறவினர்களே, எல்லாரும் எங்கள் சொந்தம் என்று நினைப்பதால் எந்த ஊர் என்ற கேள்வி எழுவதில்லை. நாங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கள் சொந்த ஊரில் இருப்பதாக தான் உணர்கிறோம். பொதுவாக மக்கள் தங்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைக்கு பிறரை காரணம் காட்டுவார்கள். நாங்கள் அவற்றை செய்வதில்லை. தீமை இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அது நமது செயலால் தான் வருகிறது, பிறரால் வருவதில்லை என்பதை நாங்கள் அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல வருந்தவும் வருத்தம் தணிவதும், அதுபோல வருந்துவதும் வருத்தம் தணிவதும் நம்ம கையில தான் இருக்கு. பிறர் நன்மை வருத்தவும் முடியாது. நம்ம வந்து மற்றவங்க வந்து கஷ்டப்படுத்தவும் முடியாது. நமக்கு ஏற்பட்ட வருத்தத்தை தடுக்க முடியாது. நம்ம கஷ்டப்படும் போது மற்றவங்க வந்து அதை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. நம்மளே நம்மளை வந்து ஓகே இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேர்த்திக்கிட்டாதான் நம்ம ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் இறந்து போயினர். இறப்பவர்கள் அனைவரும் ஒரு நாள் இறந்து போய்விடுவார்கள். இறப்பு என்பது புதியது அல்ல, நமக்கு மட்டுமே வருவது அல்ல. இதை நாங்கள் நன்றாக அறிவோம். எனவே இந்த வாழ்க்கை இனியது என்று நாம் என்றென்றும் வாழ்வோம் என்று நினைத்து நாங்கள் வாழ்வது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெத்து வந்து எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம், அது வந்து நியூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 8 தொகை நூல்கள் யாவை? 8 தொகை நூல் இருக்கு இல்லையா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 தொகை நூல்கள் சொல்லுவாங்க. இவற்றுள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய அகப்பொருட்களை பற்றியது. அகப்பொருள்னா இப்போ நம்ம அன்பு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் பற்றி பேசுறது தான் அகப்பொருள். புறநானூறு, பதிற்று பற்றி இவை 2 புறப்பொருள் பற்றியது. புறப்பொருள்னா வெளியே வீரம், கொடை, தியாகம் இதெல்லாம் பற்றி பேசுறது தான் புறநானூறு. வணிபம், இப்போ எப்படி யார்கிட்ட யார் வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க விஷயத்தை பற்றி பேசுறது தான் புறநானூறு, பதிற்று பற்று. பரிபாடல் நூல் அகமும் புறமும் கலந்து வருவது.
ஆனால் பரிபாடலில் ரெண்டுமே இருக்கும், அகமும் இருக்கும் புறமும் இருக்கும். அது ரெண்டுமே கலந்து பேசுகிறது தான் பரிபாடல் புக்கு, அந்த நூல். 3 அடியிலிருந்து 6 அடிகள் வரை உள்ள பாடல்கள் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 to 6. இதில் 5 புலவர்கள் 500 பாடல்கள் பாடியுள்ளனர். இது என்ன பண்ணணும் நீங்கள், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னு. 5 புலவர்கள் 100 பாடல்கள் பாடியுள்ளனர். இதை தொகுத்தவர் கூடலூர் கிழார் என்பவர் ஆவர். 4 அடியிலிருந்து 8 அடி வரை உள்ள பாடல்கள் குறுந்தொகை. என்ன பண்ணோம், ஐங்குறுநூறு குறுந்தொகைன்னு சொல்லிட்டு மொத்தம் 8 லைனும் எழுதிட்டு பக்கத்தில் எத்தனை அடி வருது 4 to 8 இருக்குல்லையா, அப்போ குறுந்தொகைக்கு எத்தனை 9 to 12 அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு காலம் பாக்ஸ் போட்டு படிங்க, அப்போ ஈஸியாக படிக்க முடியும். குறுந்தொகை என்றனர். 9 அடியிலிருந்து 12 அடி உள்ள நற்றிணை என்றனர். 13 அடியிலிருந்து 31 அடிவடி பாடல்களை தொகுத்தவர் அகநானூறு என்று பெயர் தந்தனர். அகத்துக்கு 400 என்பது போலவே புறத்துக்கும் 400 பாடல்கள் தொகுத்து புறநானூறு என பெயரிட்டனர். பதித்து பற்றும் புறம் பற்றியதே. புறப்பாடல்கள் அரசர்களின் போர்த்திறன், கொடை ஆகியவை பற்றி செய்திகள் இடம்பெற்றுள்ளன. கடை 7 வள்ளல்கள் பற்றியும் குறிப்புகள் புறப்பாடல்களில் உள்ளன. 7 வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆரி ஓரி அதெல்லாம் இருக்காங்களா, பாரி. அகப்பாடல்கள் வாழ்க்கைக்குரிய ஒழுக்கங்களை பற்றி குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக 8 தொகை நூல்கள் பண்டைய தமிழ் அரசர்களின் போர்த்திறம், வள்ளல் தன்மை, அக்காலத்திலே பெண்கள் சிறப்பு, போரை தடுத்து இரு மன்னர்களுக்கிடையே சமாதானம் ஏற்படுத்திய சான்றோர்கள் பற்றியும் கூறுகிறது. இதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க 8 தொகை நூலோட சிறப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பிரவிஷ்கா எக்ஸாம் எழுதுறதுனா என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் பிரவிஷ்கா வந்து அப்லோட் பண்ணுவேன்.